டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிங் முறுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய டேஸ்ட்டில் போட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு போர் அடிக்காது. அந்தளவுக்கு உங்கள் நாக்கிலே நிற்கக்கூடிய இந்த ரிங் முறுக்கை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ரிங்கு முறுக்கு தான் பார்க்க போகிறோம். அந்த ரிங்கு முறுக்கு இன்னைக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம். அரை கப்பு தேங்காய் துருவலை இந்த மாதிரி சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. அதோடு சேர்த்து 1/4 கப்பு உடச்சக்கடலை பொரிக்கடலை அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து காரத்துக்கு ஒரு 10 போல் மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தக்கன நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் குறைச்சி வேணால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூனு ஜீரகம் அதையும் உள்ளே சேர்த்துருங்க. என்னடா சட்னிக்கு அரைக்க போகிறீங்களான்னு நினைக்காதீங்க. இல்லை, நம்ம முறுக்கு தான் செய்ய போகிறோம். ஆனால் மெத்தட் வந்து சட்னி மாதிரி உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டே இருக்காங்க. சூப்பராக ஒரு ரிங் முறுக்கு தயாராகிடும். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நல்லா மையான ஒரு பேஸ்ட்டில் அரைச்சி எடுத்துக்கிறணும். இது இருக்கட்டும், ஒரு வாரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம அந்த ரிங்கு முறுக்கு மாவு பிசைய போகிறோம். மாவு பிசைகிறதுக்கு நம்ம சாதாரண எப்பயும் போல் பச்சரிசி மாவு, கடை மாவு தான், பாக்கெட் மாவு எடுத்துருக்கோம். இதில் வந்து 1 கப்பு மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு வெயிட்னு பார்த்தோம்னா 200 கிராம் வரும். அது இந்த மாதிரி பிசைகிறதுக்கு தகுந்தாப்பில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். மைதா மாவு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு, அதையும் நம்ம அந்த அரிசி மாவோடு சேர்த்துடலாம். இது வந்து ரவை வந்து நம்ம எப்பயும் போல் சாதாரண பாக்கெட் ரவை தான். எடுத்துட்டு 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டில் 1/2 கப் ரவை எடுத்துட்டு அதை நம்ம நல்லா மிக்சி ஜாரில் நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் போல் இருக்கும். மைதா 200 கிராம் இருக்கும், அரிசி மாவு 200 கிராம் இருக்கும். இப்போ இதுக்கு தகுந்தாப்பில் தூளுப்பு ஒரு 1/2 டீஸ்பூனு, ஒரு 1/4 டீஸ்பூனு ஓமம், அதை நல்லா நைஸாக இந்த மாதிரி லேசாக கையை வச்சு லேசாக அப்படியே முனிக்கிட்டு போட்டுக்கோங்க. கருப்பு எள்ளு 1 டீஸ்பூனு கருப்பு எள்ளு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். மாவோட சேர்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான வந்து கொஞ்சம் சூடான எண்ணெய் நம்ம பொரிக்க வச்சுருக்கோம்ல, அதுக்கு சூடான எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த சூடான எண்ணெயோட அந்த மாவை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்ட்டே கூட கலந்து விட்டுட்டு எண்ணெய் ஆறின பிறகு நம்ம கைட்ட கலந்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெய் வந்து மாவில் நல்லா கலந்துக்கிற மாதிரி நல்லா ஒரு தடவை நல்லா பிசைச்சு விட்டுருங்க. இப்போ நம்ம எண்ணெயோட சேர்த்து நல்லா எல்லா மாவையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம முறுக்குக்கு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சட்னி மாதிரி தான் இருக்கும். என்னடா சட்னியை போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட உப்பு போட்டு வெள்ளைப்பூடு போட்டோம்னா சட்னியை தான் அது. நம்ம வந்து பவுடராக போடணுன்னாலும் போட்டுக்கலாம். பொரிகளில் வந்து பவுடராக போடனாலும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி போடனாலும் போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கோம். அவ்வளோதான், வித்தியாசம் இல்லை. இப்போ எல்லாத்தையும் இந்த மாவோட சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த இருக்கக்கூடிய அந்த குழப்பிலே மாவை நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். அப்புறம் வந்து தேவையான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஜாரை லேசாக கழுவிட்டு அது கொஞ்சமாக அந்த இருக்கிற தண்ணியவேவும் இதில் கொஞ்சம் சேர்த்து அதோட சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். இப்போ தேவை தக்கன கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு மூக்கு மாப்பம் எப்படி வரணும்னு நான் பிசைஞ்சிட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி லேசாக தொளிச்சு விட்டுக்கோங்க. தொளிச்சு விட்டுட்டேவும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா இந்த அளவுக்கு பசஞ்சிக்கிறோம். மாவு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா மாவு ரொம்பையும் இருகலாக இருக்கக்கூடாது, ரொம்பையும் லூஸாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம இப்படி உருட்டிட்டு இந்த அளவுக்கு விரல் பதிஞ்சா சரியான பக்குவத்தில் மாவு பதிஞ்சிருக்கோன்னு அர்த்தம். ரெண்டாவது, நம்ம வந்து ரிங் முறுக்கு பெரும்பாலும் மைதா மாவில் மட்டும்தான் செய்வாங்க. அதை நம்ம வந்து வெண்ணில வேக வச்சு பண்ணுவோம். அது இல்லாமல் இன்னைக்கு நமக்கு அது நிறைய பேருக்கு சரியாக வராது அந்த மெத்தடு. அதனால் நமக்கு இன்னைக்கு ரிங் முறுக்கு வந்து இந்த மெத்தடில் வந்து ஈஸியாக போகிற அளவுக்கு
இன்னைக்கு போட்டிருக்கோம். இப்போ நம்ம மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ரிங் பண்ண போகிறோம். அதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மாவு அளவுக்கு கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க. மிச்ச மாவை ஒரு வாரமாக வச்சு மூடி கூட வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் கூட வச்சுக்கோங்க. டேபிள் பலகை எதையாக வச்சுக்கிட்டு நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. நம்ம மாவு நல்லா அந்த அளவுக்கு நல்லா உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. உருட்டி தேய்ச்சி எடுத்துட்டு நம்ம ஒரு ரிங்கு அப்படியே லேசாக இந்த மாதிரி எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு இந்த அளவுக்கு எடுத்துட்டு நல்லா ஒட்டி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். கட் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இதோட கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கைட்டை கூட எடுத்துக்கலாம். கைட்டை எடுத்துட்டு அப்படியே ரிங்கா அவ்வளோதான். இந்த மாதிரி விரல் அளவு கூட எடுத்துட்டு அப்படியே அழுத்தி விட்டுருங்க. அந்த 2 மாவையும் ஜாயிண்ட் இடத்துல நல்லா கொஞ்சம் அழுத்தி மட்டும் விடுங்க, பிரியாத அளவுக்கு. இப்போ நம்ம எல்லா மாவுகளையுமே நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி ரிங்குகளாக நம்ம தட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். ரிங் முறுக்கு முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஹீட்டெல்லாம் வேண்டாம், மீடியமான அளவில் இருந்தால் போதும். மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு ரிங்காக எடுத்து உள்ள மெதுவாக போட்டுருங்க. சட்டி எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்குவோம். போட்டு நம்ம ஒரு நிமிஷம் அப்படி விட்டுட்டு லேசாக அப்படியே நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. அதெல்லாம் ஒன்று போல எப்படினாலும் நம்ம கம்பி வச்சுக்கணும்னாலும் சரி, இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி கரண்டிட்ட ஜல்லி கரண்டிட்ட கூட லேசாக அப்படியே கலந்து விட்டா ஒன்று போல பிறண்டுக்கும். பிறண்டு ஒன்று போல வேகட்டும். இப்போ நம்ம இந்த ரிங்குகளை வந்து அப்பப்போ லேசாக கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதான் ஒன்று போல வேகும். இல்லைன்னா ஒரே சைடாக அது இதை கலந்துக்கிட்டு ஒரு சைடே ஒரு பக்கமே முருக ஆரம்பிச்சிடும். அப்படியே கலந்து விடுங்க. இப்போ நல்லா எண்ணெய் நுரையெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் பபுள்ஸ் எல்லாம் குறையணும். இப்போ நமக்கு நல்லா முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனோடனே இந்த அளவுக்கு ரெடி ஆனோடனே நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம். இல்லை ஓரளவுக்கு பபுள்ஸு குறைஞ்ச பிறகு எடுத்துடலாம். அருமையாக தயாராகிடுச்சு. இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம இதே மாதிரி மெத்தட்லேயும் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பக்குவமாக முறுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு முறுக்கு சூப்பரான ரிங் முறுக்கு தயாராகிருக்கு. நல்லா அருமையாக தயாராகிருக்கு. நல்லா உள்ள நல்லா முறு நல்லா வெந்திருக்கு. சாட் பாப்பா எப்படி இருக்குன்னு ரிங் முறுக்கு நல்லா அருமையாக இருக்குது. அந்த தேங்காய் பூவெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்றி நல்லா சூப்பராக ஒரு எளிமையான முறையில் நல்லா உருட்டி நல்லா ரிங் பண்ணி எண்ணெயில் பக்குவமாக பொரிச்சு எடுத்து நல்ல வித்தியாசமாக இருக்குது. இதே போல் நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.